ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று பொது காலத்தினுடைய 27வது வாரம், அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை 7ஆம் தேதியில் இருக்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டு நிகழ்விலே ஜெபமாலை அன்னையை நினைவு கூற திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த மாதம் முழுவதும் ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருந்தாலும் இன்று சிறப்பான விதத்திலே நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஜெபமாலை என்றால் என்ன, ஜெபமாலையினுடைய முக்கியத்துவம் என்ன, ஜெபமாலையில் எத்தனை மணிகள் இருக்கிறது, எத்தனை மணியிலிருந்து மருவி 53 மணிக்கு வந்தது என்ற எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் பல வேளைகளிலே 4 விதமான மறையுண்மைகளை பற்றி சிந்தித்தும் இந்த ஜெபமாலையை நாம் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் பெர்னாதத்திடம் சொன்ன வார்த்தை இதுதான்: ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாக உமது இரக்கத்தின் உதவி யாராருக்கு தேவையோ அவர்களை வெண்ணக பேரன்பு வீட்டிலே சேர்த்தருளும் என்கின்ற ஜெபம்தான் ஜெபமாலையினுடைய மிக முக்கியமாக அங்கமாக இருக்கிறது. ஏனென்றால் முழு ஜெபமாலையும் நற்செய்தியினுடைய அங்கமாக இருக்கிறது. மங்கள வார்த்தை ஜெபம், இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், திருச்சபையை இணைத்த ஜெபங்கள், இவை அனைத்தும் ஜெபமாலையாக மாற்றப்பட்டு அனுதினமும் ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைதான் 6ஆம் பவுல் அவர்கள், திருத்தந்தை 6ஆம் பவுல் அழகாக சொல்லுவார். மரியாளின் வணக்கம் என்கின்ற தன்னுடைய சுற்றுமடலிலே ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுதும் நற்செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற வார்த்தையை அழகாக சொல்லுவார். நாம் நற்செய்தியை தியானிக்க வேண்டுமா, நற்செய்தி அறிவிக்க வேண்டுமா? தெரியாத ஒருவருக்கு ஜெபமாலையை சொல்லி கற்றுக் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஏனென்றால் பல வேளையிலே எனக்கு தெரிந்த இயேசுவை நான் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன், காட்டி கொடுக்கிறேன் என்பதை விட அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் சுலபமான வழி இதுதான். இந்த ஜெபமாலை என்பது நற்செய்தியினுடைய சுருக்கம். ஏனென்றால் இந்த ஜெபமாலை முழுவதும் அதில் இருக்கின்ற மறையுண்மைகள் அனைத்தும் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது, திருச்சபையினுடைய மரபிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்திலே 3 மறையுண்மையாக இருந்தது. புனித 2 ஜான் பாலுடைய காலகட்டத்திலே ஒளியின் மறையுண்மையாக இன்னொன்று சேர்த்து கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 20 மறையுண்மைகளை நாம் சிந்தித்த ஜெபமாலையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபமாலையுடைய முக்கியத்துவம், மதிப்பு என்னவென்றால், இந்த ஜெபமாலையை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நாம் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். சாத்தானுக்கு எதிரான மிக முக்கியமான ஆயுதமாக இந்த ஜெபமாலை இருக்கிறது. இந்த ஜெபமாலையை யாரெல்லாம் தாங்கி செல்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக வாழ்வார்கள். ஏனென்றால் ஒரு சிறிய கதை நிகழ்வு மூலம் சொல்லுவார்கள். வானகத்திலே, மோட்சத்திலே பேதுரு அவர்கள் விண்ணகத்தினுடைய துறவு வலை அவர் வைத்திருந்ததால் இயேசு கிறிஸ்து அவரை விண்ணகம் சென்று பார்க்கின்ற பொழுதெல்லாம் மண்ணுலகிலே யாரும் புண்ணியம் செய்ததாக தெரியவில்லையே, இருந்தாலும் இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, என்ன காரணம் என்று வெளியே பொழுது பேதுரு எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே என்று சொல்லிவிட்டாராம். பிறகு மீண்டுமாக இயேசு வந்து பார்த்த பொழுது மீண்டுமாக கூட்டம் இருந்ததாம். அப்பொழுதும் கேட்டாராம், எப்படி இந்த கூட்டம் வருகிறது, எனக்கு தெரியாத ஆண்டவர் என்று சொல்லிவிட்டாராம். பிறகு பேதுருக்கு ஒரு சந்தேகம் வரவே மோட்சத்தை சுத்தி வரலாம் என்று சென்ற பொழுது விண்ணகத்தினுடைய பேக் சைடில் அன்னை மரியா ஒரு சின்ன கேட் வழியா எல்லாரையும் உள்ள எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அதை பார்த்துட்டு பேதருக்கு எதுவும் பேச முடியலையாம், அமைதியா வந்துட்டாராம். அப்போ அடுத்த நாள் இயேசு வராரு. என்ன பேதுரு, எப்படி இந்த கூட்டம் வந்துச்சுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், உங்க அம்மா தான் பின்னாடி கேட் வழியா ஒருத்தரா உள்ள கொண்டு விட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். அம்மா தான் விட்டாங்களா, பரவாயில்ல விடுங்க, அவங்க செஞ்ச எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது. அன்னை மரியாளிடம் ஜெபமாலை ஜெபித்தால் விண்ணகம் உறுதி என்கின்ற ஒரு வாக்குறுதியும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அன்னை மரியாளுடைய பங்களிப்பு இந்த திருச்சபைக்கு அதிகம். ஏனென்றால் அவர்தான் திருச்சபையினுடைய தாய், விண்ணக மன்னக அரசி. இன்றைய வாசகங்களும் அந்த நிகழ்தான் சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகம் திருத்தூது பணியிலே அன்னை மரியா மேலறையில் ஜெபித்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இதோ உன் தாய் என்று இயேசு சொன்ன பிறகு யோவான் அவரை தனது அன்னையாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அன்னை மரியா அனைத்து சீடர்களையும் தனது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இயேசு வாக்களித்த அந்த துணையாளர் வரும் வரை அன்னை மரியாதான் அனைவருக்கும் தாயாக இருந்து அவர்களை பேணி பாதுகாத்தார். தூய் ஆவி இறங்கி வந்த பொழுது அவர்களோடு இருந்தவர் அன்னை மரியா. தூய் ஆவி இறங்கி வந்ததுதான் திருச்சபையினுடைய தொடக்கமான நாளாக நாம் சொல்லுகிறோம், பெந்தகோஸ்தே நாளை. அதுபோல் அன்னை மரியா அவர்களோடு இருந்து அவர்களை அரவணைத்து
காத்ததால் அனைவருக்கும் அன்னையானாள், திருச்சபைக்கும் அன்னையானாள். அந்த அன்னை அவருடைய உடனிருப்பால் அந்த சீடர்களை பேணி பாதுகாத்து வழி நடத்தினார். நற்செய்தி வாசகத்திலும் தன்னை ஆண்டவருடன் முழுமையாக அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நான் உமது அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று. எப்பொழுது இறைவனோடு உடன் இருக்கிறோமோ, உடன் இருக்கின்ற பொழுது நம்மை முழுமையாக அவர் நாம் சரணாகதி ஆக்கிவிட்டார். ஆண்டவர் நம் குரலை கேட்பார் என்பதை அன்னை மரியா சூசகமாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்னை மரியா நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் ஜெபமாலை. இந்த ஜெபமாலையை நாம் சொல்லும் தோறும் இறைவனுடைய ஆசிரியர் நிரம்ப பெற்ற மக்களாக மாறுவோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இறைவன் இன்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.